வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோடி அன்பு நண்பர் கார்த்திக் ரேகாமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாத ஜோதிடம். இந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா தை மாதத்துக்கான என்ன பலன் சொல்லி பார்க்க போறோம். இந்த தை மாதத்துல மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் எப்படி இருக்க போய் இந்த ஒரு மாசம் பார்க்க போறீங்க. இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் மகர ராசியில அமர போறார். மகர ராசியில அமரக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியா இருந்த பிரச்சனையும் சரி, உங்களுக்கு ஒரு அதிகாரமிக்க பதிலாயா நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையுங்க. ஏன்னா இங்க மகரத்துல அமரக்கூடிய இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 குடியவன், புரியுதா? அதாவது சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், அதாவது மேசத்துக்கு 5ஆம் இடத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் சூரியன் 10ல அமர்றாருன்னா அவருக்கு இங்க திக்பலம், அதாவது பலங்கள் வரிசையில அவர் பகை வீட்டுல அமர்ந்தாலும் சனியும் சூரியனும் பகையாக இருந்தால் கூட திக்பல அடிப்படையை எடுத்து பார்க்கும்போது சூரிய பகவான் இங்க பலத்துல திக்காயிடுறார். திக்பலன்னு வச்சுக்கலாம், பவர்ஃபுல் ஆயிடுறார். அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியா இருந்த சிக்கல் காணாம போகுது, புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரஷர் அப்படியே படிப்படிப்படியா அப்படியே குறைஞ்சிரும். இது வரைக்கும் வேலையில எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்துக்கலாம், ஒன்னும் இல்ல 2 எக்கச்சக்கமான பிரச்சனை, தடை தடங்கல்கள், மேலதிகாரி அழுத்தம், மேலதிகாரி கொடுத்த பிரஷர், இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்துல அப்படியே முழுமையா அப்படியே இருந்து எனக்கு தெரியாம போயிடும், புரியுதுங்களா? என்ன சார் நான் போன மாசம் வரைக்கும் இப்படி இருந்தேன் சார், அவ்வளோ பிரஷர் சார், இந்த மாசம் சூப்பரா இருக்கான் சார் சொல்றது பாத்தீங்கன்னா இங்க அமையும். ஒரு வகையில எடுத்து பார்க்கும்போது சிவராஜ யோகமும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்றாரு. தைரிய வீரம் சொல்லக்கூடிய உபஜயசானது ராசிநாதன் அமர்றாரு. பிறகு அவர் 3 4ஆம் இடத்துக்கு போவார், அங்க நிஷ்பலம் ஆவாரு. அது ஒன்றும் பெரிய விஷயமாக இங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். சோ 3ஆம் இடத்துல அவர் புதனோட வீட்டுல அமர்றாரு. அமரும் போது பாத்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச், வேலையில மாற்றம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேலை வேற வேலை போகலாமா, இல்ல பதவி உயர்வுகள், இல்ல நான் வேலையிலேயே இல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், வேலை பார்க்கறது தொழில் பண்றேன் சார், ஏன் தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். அதற்கான என்ன அலைகள் உங்க மைண்ட்ல வர ஆரம்பிச்சு நம்ம நீங்க அதை செயல்படுத்தவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. அதாவது அதிக வருமானத்துக்கான தொழிலை மாற்றுறதாக இருந்தாலும் சரி, நல்ல சம்பளத்துக்கு வேலையை சேஞ்ச் பண்றதாக இருந்தாலும் சரி, செய்கின்ற தொழில்ல ஒரு புதிய வகையான ஒரு தொழில்நுட்பத்தை நீங்க திணிக்கிறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, செயல்படுத்த போறீங்கன்னா இந்த காலம் நல்ல காலமாக இருக்கும். அதுக்கான என்ன அலைகள் உங்களுக்கு சேருங்க, இந்த சமான உண்மை. சரி, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட 2ஆம் அதிபதி, புரியுதுங்களா? உங்களுடைய 7ஆம் அதிபதி. அதே அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமாகிறார். உச்சமாகி அவர் மீன வீட்டுல உங்களுக்கு 12ல மறைகிறார். என்ன சார் ஆகும்னு பாத்தீங்கன்னா இவரை குரு உங்களுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு தனக்காரகன். குருவோட வீட்டுல இவர், அவரோட வீட்டுல இவர். அதாவது பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல சுக்கன் இருப்பார், சுக்கனோட வீட்டுல குரு இருப்பார், புரியுதா? இங்க உங்களுக்கு இங்க 12ஆம் இடமா போயிடுது, புரியுதா? தனாதிபதி 12ஆம் இடத்துல குருவோட வீட்டுல அமரார். இவர் அங்க அமரும் போது பாத்தீங்கன்னா விரயங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த விரயங்கள் குடும்பம் சார்ந்த விரயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குடும்பம் சார்ந்த விரயமாக இருக்கும் போதும் உங்களுக்கு சுப விரயமாக இருக்கிறது 99% வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரயம் மனதிற்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய விரயமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்னை இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். இது உலக நியதி, புரியுதா? பணம் எங்களுக்கு ஒன்னை இழந்தோம்னா சந்தோஷம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றோம், பணத்தை கொடுத்து நம்ம பொருள் வாங்குறோம் இல்லையா? ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க ஃபேமிலியோட, அப்ப அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கு, மகிழ்ச்சிகரமா இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகுதுங்க, தனம் விரயமாகுது, பட் சந்தோஷம்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த பரிவர்த்தனை இருக்கு. சிவராஜ யோகம் உங்களுக்கு அமையுது. பட் ஆனா ஒரு சிக்கல் மட்டும் இங்க இருக்கும், ஒரு சில மன சஞ்சலங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அந்த மன சஞ்சலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல இருந்து அவர் நல்ல ஆட்சியா இருக்காரு, ஒரு ஆட்சியா இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. பட் ஆனா அவரோட பார்வை மேசத்து மேல இருக்கும். மேசத்து மேல பார்வை இருக்கும்போது மேசராசிக்காரங்க எல்லாமே ஒரு வகையான குழப்பங்கள் இருக்கும், உடல் சோர்வுகள் இருக்கும், தளர்வுகள் இருக்கும், மந்தப்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை எப்படி சார் மாத்திக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல போயிட்டு அந்த சிவனை வழிபாடு பண்ணுங்க. சக்தி தேவியோட அமர்ந்திருக்கக்கூடிய சிவன் பார்வதி பரமேஸ்வரனா இருக்கக்கூடியவர், மீனாட்சி சுந்தரேஸ்வரா இருக்கக்கூடியவர், இது மாதிரியான சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவராத்திரி அந்த தினங்களும் சரி, அதாவது மகா பிரதோஷ தினமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் சிவனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். உங்களுக்கு பொதுவா மேச ராசிக்காரங்களுக்கு
இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னா ஏற்றம் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய மாதமா பார்க்க போறேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கிடும். இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி இந்த மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனதில் அழுத்தம் இருந்த அந்த ஒரு வகையான தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். முன்னேற்றம் மட்டுமே இருக்கு. பொங்கலுக்கு எப்படி பால் பொங்குதோ அதே மாதிரி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அந்த மாதம்ங்கிறது இந்த உங்களுக்கு தை மாதமாக நான் பார்க்க போறேன். வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பண்ணி பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை அன்பு ஜோடி கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.